ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசில் அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், தடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. அங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த பதவிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 15/10/2020. இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 16/10/2020 முதல் விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2020. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான எழுதுதலும் வந்து கிடையாது. குறைந்தபட்ச கல்வி தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உப்புளிப்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 16/10/2020 முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/11/2020. ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,750 தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அருந்ததியர், விதவை, ஆதரவற்ற விதவை 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படித்தை பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செய்த பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்து செல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், உப்பிலிப்புறம், திருச்சி என்ற முகவரி பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா உப்புளிப்புறம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ளவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.